ஓகே. ஸோ நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போற விடயம் என்னன்னு சொன்னா இஇஆர் டயக்ராம் தொடர்பான விடயங்களை வந்து நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இஇஆர் டயக்ராம் என்று சொல்றது வந்து எக்ஸ்டெண்டட் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம் சொல்லப்படும். சில டைம்ல என்ஹான்ஸ்ட் என்று சில சொற்களும் வந்து பயன்படுத்தப்படும். தமிழ்ல வந்து அதிகமா வந்து விரிவாக்கப்பட்ட நிலைப்பொருள் தொடர்புடைமை வரிப்படம் சொல்லி தமிழ்ல வந்து அதுக்குரிய அர்த்தத்தை வந்து கூறக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப இஇஆர் என்பது ஒரு உயர்நிலை தரவு மாதிரியமாகும். அதாவது இஆர் வரைபடத்தினை நீட்சிப்படுத்தப்பட்ட வசதிகளை கொண்டிருக்கும். நாம வந்து ஒரு இஆர் டயக்ராம் தொடர்பான சில விடயங்களை பார்த்திருக்கோம். அப்ப இந்த இஆர் டயக்ராம வந்து இன்னும் நாம கொஞ்சம் விரிவாக்கப்பட்டு வரைகிறது தான் இந்த டபுள் இஆர் டயக்ராம் சொல்லப்படும். அப்ப நீங்க ஒரு கன்செப்ட வந்து பேசிக்கா தெரிஞ்சு வச்சிருக்கணும் என்னன்னு சொன்னா இஆர் டயக்ராம் வேற இஇஆர் டயக்ராம் வேற அப்படி என்று இல்லை. சரியா? ஸோ இஆர் டயக்ராம்ல வரக்கூடிய அனைத்து விடயங்களும் வந்து இஇஆர் டயக்ராம்ல வரும். அப்ப இஆர் டயக்ராம்ல இருக்கக்கூடிய சில விடயங்களை வந்து இன்னும் தெளிவாக விரிவாக்கப்பட்டு வரையக்கூடிய கன்செப்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இஇஆர் டயக்ராம் சொல்லுவோம். ரைட்? இப்ப அந்த டபுள் இஆர் டயக்ராம்ல வந்து சில உக்திகள் வந்து சில மாதிரியாக்கங்கள் வந்து அங்க பயன்படுத்தப்படும். சரியா? இதுல உங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கு தரப்பட்ட டியூட்ல வந்து உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும். ஸோ நான் எழுத செல்லும் போது வந்து நீங்க இதுல இருக்கக்கூடிய தேவையான விடயங்களை வந்து உங்களோட டியூட்ல வந்து எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். இப்ப முதலாவது பாருங்க என்னன்னு சொன்னா முதலாவது உக்திகள் அல்லது மாதிரியாக்கங்கள்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. ரைட். இப்ப சூப்பர் கிளாஸ் அல்லது வந்து சப் கிளாஸ் சொல்லப்படும். அதாவது சூப்பர் கிளாஸ் சப் கிளாஸ் சொல்லக்கூடிய சில கான்செப்ட் இருக்கு. இப்ப சூப்பர் கிளாஸ் சொல்றது வந்து என்னன்னு சொன்னா நாம வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய பகுதி இருக்கு தானே, இந்த இடத்துல இருக்கிற இவரைத்தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டா சூப்பர் கிளாஸ் சொல்லுவோம். அதே நேரம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பகுதி இருக்கு தானே, இந்த கீழே இருக்காங்க தானே, இவங்களை வந்து நாம சப் கிளாஸ் சொல்லுவோம். இப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வெஹிக்கிள் இருக்கு தானே, இவரை வந்து நாம சூப்பர் கிளாஸ் சொல்லுவோம். கீழே வரக்கூடிய இந்த நபர்கள் இருக்காங்க தானே, இவங்களை வந்து நம்ம சப் கிளாஸ் சொல்லுவோம். இப்ப உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்து இப்ப வெஹிக்கிள் இருக்குது. இந்த வெஹிக்கிள்னு செல்லும் போது அந்த வெஹிக்கிள்ல வந்து உங்களுக்கு என்ன இருக்கலாம்னா கார் இருக்கலாம், அடுத்து வந்து பஸ் இருக்கலாம், அந்த வெஹிக்கிளுக்குள்ள வந்து பஸ் இருக்கலாம், அல்லது வந்து ஒரு வேன் இருக்கலாம். சரியா? இந்த மாதிரியான விடயங்கள் வந்து காணப்படக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இந்த வெஹிக்கிளை தான் இந்த வெஹிக்கிள் சொல்லக்கூடிய இதைத்தான் நாம் என்ன செஞ்சிருக்கோம்னு கேட்டா பல பகுதிகளாக நாம பிரிச்சிருக்கோம். அதாவது கார் என்று பிரிச்சிருக்கோம், வேன் என்று பிரிச்சிருக்கோம், பஸ் என்று பிரிச்சிருக்கோம். இந்த இடத்துல உங்களுக்கு வழங்கம் என்னன்னு இந்த இடத்துல நம்ம ஒரு சேக்கிள் வடிவத்துக்குள்ள வந்து நம்ம டி என்ற ஒரு எழுத்து வந்து பயன்படுத்திருக்கோம். அது எதற்காக பயன்படுத்துறோம் என்ற விடயங்களை வந்து நம்ம பிறகு பார்ப்போம். சரியா? இப்ப அதே நேரம் பக்கத்துல இன்னொரு உதாரணம் இருக்கு பாருங்க. இப்ப எம்ப்ளாயின்னு சொல்லக்கூடிய ஒரு டேபிள்ஸ் இருக்கு. இந்த எம்ப்ளாயின்னு சொல்லக்கூடிய இதுல இருந்து அந்த எம்ப்ளாயிக்குள்ள வந்து யார் இருக்கலாம், டிசைனர் இருக்கலாம், டெவலப்பர் இருக்கலாம், அக்கௌண்டன்ட் இருக்கலாம், அப்படி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சரியா? சோ இப்ப நம்ம இந்த இடத்துல வந்து நீங்க இப்ப இந்த சார்ட் இருக்கு தானே, இந்த சார்ட்டை வந்து நீங்க என்ன செய்யலாம்னா உங்களுக்கு தரப்பட்ட இடைவெளியில நீங்க வரைஞ்சி கொள்ளலாம். இதுல இந்த வெஹிக்கிளுக்கு நேரா வந்து நீங்க அதை சூப்பர் கிளாஸ்ன்னு சொல்லி குறிச்சு கொள்ளலாம். அதே நேரம் இந்த கார், பஸ், வேன் இருக்கு தானே, அதுக்கு நேரா வந்து நீங்க சப் கிளாஸ் சொல்லி குறிச்சு கொள்ளலாம். அல்லது வந்து இந்த டேபிள்ஸ்ல வந்து எம்ப்ளாயி சொல்லக்கூடியது வந்து ஒரு சூப்பர் கிளாஸ் சொல்லி நீங்க குறிச்சு கொள்ளலாம். கீழே இருக்கக்கூடிய இந்த டிசைனர், டெவலப்பர், அக்கௌண்டன்ட் இவங்களை வந்து நீங்க சப் கிளாஸ் சொல்லி குறிச்சு கொள்ளலாம். ஏதோ ஒன்றுல வந்து நீங்க குறிச்சு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட்? உங்களுக்கு தரப்பட்டு இருக்கக்கூடிய இந்த டியூட்ல வந்து நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா இந்த விடயங்களை வரைஞ்சி நீங்க குறிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்க வேகமா வரைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா எனக்கு குயிக்கா வந்து ஓகேன்னு சொல்லி ஒரு ரிப்ளை வந்து சொல்லுங்களா?
ரைட். ஓகே, யாராச்சும் அந்த வேகமா எழுதி முடிஞ்சுன்னு சொன்னா எனக்கு ஓகேன்னு சொல்லி சொல்லுங்களா. ரைட். இப்ப அடுத்த கான்செப்ட பார்ப்போம். என்னன்னு சொன்னா ஜெனரலைசேஷன், அடுத்தது வந்து ஸ்பெஷலைசேஷன் சொல்லி பார்ப்போம். சரியா? ஸோ இங்கேயும் வந்து நான் அதே உதாரணத்தை தான் நான் இதுக்கும் எடுத்திருக்கேன். சரியா? அந்த வெஹிக்கிள் எடுத்திருக்கோம். அந்த வெஹிக்கிளை வந்து நான் என்னென்னு எடுக்கேன், கார் எடுக்கேன். ஸோ அதே நேரம் இந்த வெஹிக்கிள்ஸை வந்து நம்ம என்னென்னு எடுக்கோம்னா பஸ் எடுக்கேன். ஸோ அதே நேரம் ஸோ அந்த வெஹிக்கிள்ஸில் வந்து வேன் சொல்லி எடுக்கேன். ரைட். இப்போ பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நான் உங்களுக்கு இந்த 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 வரைபடத்தை நீங்க கருதும் போதோ ரைட், இதுல வந்து மேல இருந்து கீழ் நோக்கி போற மாதிரி ஒரு அம்புக்குறியும், அதே நேரம் கீழிருந்து மேல் நோக்கி போற மாதிரி ஒரு ஒரு அம்புக்குறியும் வந்து உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கும். ஒரு ஏரோ மார்க் வந்து காட்டப்பட்டிருக்கும். இப்ப இந்த கீழிருந்து இந்த மேலிருந்து கீழ் நோக்கி வரக்கூடிய அம்புக்குறி இருக்கு தானே, அந்த அம்புக்குறியில வந்து நம்ம என்னத்தை குறிப்போம்னு சொன்னா மேலிருந்து கீழ் நோக்கி வந்து உங்களுக்கு ஸ்பெஷலைசேஷன், அதாவது ஸ்பெஷலைசேஷன் ரைட். ஸ்பெஷலைசேஷன் வந்து அதிகரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது மேலிருந்து கீழ் நோக்கி ஸ்பெஷலைசேஷன் அதிகரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் கீழிருந்து மேல் நோக்கி வந்து உங்களுக்கு ஜெனரலைசேஷன் வந்து அதிகரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். அதாவது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பக்கம் வந்து கீழிருந்து மேல் நோக்கி ரைட், கீழிருந்து மேல் நோக்கி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஜெனரலைசேஷன் வந்து அதிகரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். இதுக்கு பாருங்க, இந்த கீழ இருந்து மேல் நோக்கி பாத்தீங்கன்னு சொன்னா ஜெனரலைசேஷன் வந்து அதிகரிக்கக்கூடிய மாதிரி. இப்ப அதுல அர்த்தம் என்னன்னு கேட்டா, இந்த வெஹிக்கிள் இருக்கு தானே, இந்த வெஹிக்கிள வந்து இப்ப நாம கார் என்றும் பஸ் என்றும் வேன் என்றும் சரி பிரிச்சிருக்கோம். இப்ப ஏன் வந்து நாம அப்படி பிரிச்சிருக்கோம்னு கேட்டா, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சில விசேட இயல்புகளை அடிப்படையா வச்சு கொண்டுதானே நாம பிரிச்சிருக்கோம். இப்ப கார் என்று சொன்னா வெஹிக்கிள் செல்லும் போது பொதுவா வாகனங்கள் தான் நம்ம செல்றோம். அந்த வாகனங்களை வந்து நம்ம கார் என்றும் பஸ் என்றும் வேன் என்றும் பிரிச்சுக்கோம்னு சொன்னா, ஏன் வந்து நாம பிரிச்சோம்னு சொன்னா சில விசேட இயல்புகளை அடிப்படையா வச்சுதான் நான் பிரிச்சிருக்கோம். கார் சொன்னா அதுக்குன்னு சொல்லி சில விசேட இயல்புகள் இருக்கும். பஸ் சொன்னா அதுக்குன்னு சொல்லி சில விசேட இயல்புகள் இருக்கும். வேன் சொன்னா அதுக்குன்னு சில சில விசேட இயல்புகள் இருக்கும். அந்த விசேட இயல்புகள் அடிப்படையா வச்சு கொண்டுதான் நாம் என்ன செஞ்சிருக்கோம்னா பிரிச்சிருக்கோம். அப்ப இந்த சார்ட்ல நான் தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த சார்ட்டை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டயக்ராம்ல வந்து மேலிருந்து கீழ் நோக்கி வந்து நம்ம இந்த விசேட இயல்புகள் வந்து நமக்கு அதிகரிச்சுட்டு போகும். அதே நேரம் கீழிருந்து மேல் நோக்கி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பொதுவான இயல்பு, சில பொது இயல்புகள் வந்து அதிகரிச்சுட்டு போகும். பொதுவா வந்து இப்ப கார் பஸ் வேன் பொதுவா அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து வெஹிக்கிள் நம்ம சொல்லுவோம். இப்ப உதாரணத்துக்கு இங்க பாருங்க, இப்ப எம்ப்ளாயின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் இருக்காரு. இப்ப நாம இங்க என்ன செஞ்சிருக்கோம், அந்த எம்ப்ளாயியை வந்து டிசைனர், டெவலப்பர், அக்கௌண்டன்ட் பிரிச்சிருக்கோம். இப்ப ஏன் வந்து அப்படி பிரிச்சுக்க மாட்டேன் கேட்டா, இப்ப டிசைனர் அவருக்குன்னு சில விசேட இயல்புகளும், டெவலப்பர் அவருக்குன்னு சில விசேட இயல்புகளும், அக்கௌண்டன்டா அவருக்குன்னு சில விசேட இயல்புகளும் இருக்கிறதால நாம அதை பிரிச்சிருக்கோம். அப்ப உங்களுக்கு மேலிருந்து கீழ் நோக்கி விசேட இயல்புகள் அதிகரிக்கும். அதே நேரம் கீழிருந்து மேல் நோக்கி போகும்போது பாத்தீங்கன்னா அந்த பொதுவான இயல்புகள் வந்து அதிகரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். அப்ப அதனாலதான் நம்ம இந்த இடத்த வந்து மேலிருந்து கீழ் நோக்கி வந்து விசேட இயல்புகள் அதிகரிச்சுட்டு போற மாதிரியும், கீழ இருந்து மேல் நோக்கி வந்து ஜெனரலைசேஷன் பொதுவான இயல்புகள் வந்து அதிகரிச்சுட்டு போற மாதிரியும் உங்களுக்கு இதுல காட்டப்பட்டிருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, அப்ப இந்த டயக்ராம வரைஞ்சி
இந்த ஸ்பெஷலைசேஷன் இந்த ஜெனரலைசேஷன் சொல்லக்கூடிய சில விடயங்களை வந்து நீங்க குறிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். அப்ப நீங்க வரைஞ்சி கொள்ளுங்க. ஸோ வரைஞ்சி முடிஞ்சிட்டேன்னு சொன்னா எனக்கு வந்து ஓகேன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தாங்களா குயிக்கா. ரைட். முடிச்சிட்டீங்களா? உங்களுக்கு அந்த தரப்பட்டு இருக்கக்கூடிய அந்த இடைவெளிகள் உங்களோட டியூட்ல வந்து ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸ்ல வந்து நீங்க இந்த விடயங்களை வந்து என்ன செய்யலாம்னு கேட்டா வரைஞ்சி நீங்க அதை குறிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். அடுத்தது வந்து நீங்க இந்த சில இந்த தமிழ் சொற்களையும் வந்து ஆங்கில சொற்களும் தமிழ் சொற்களும் வந்து நான் கலந்து தந்திருக்கேன். ஸோ ரெண்டையும் வந்து இயல்பான அளவுக்கு ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்க. சரியா? ரைட். ஸோ இப்போ அடுத்த விடயத்தை பாருங்க என்னன்னு சொன்னா டிஸ்ஜாயிண்ட் அண்ட் ஓவர்லப்பிங் சொல்லி ஒன்று இருக்கு பாருங்க. இப்ப இந்த இடத்த நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல கவனிங்க, நான் டி என்று போட்டிருக்கேன். இப்பதான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் டி போட்டு இருக்கக்கூடிய அர்த்தம், அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா டிஸ்ஜாயிண்ட் சொல்லி அதனுடைய அர்த்தமாக இருக்கு. அதே நேரம் இந்த இடத்த கவனிச்சீங்கன்னு சொன்னா ஓ என்று இருக்கக்கூடிய இந்த எழுத்து வந்து எதுல இருந்து வருதுன்னு கேட்டா இந்த ஓவர்லப்பிங் கூடிய அந்த சொல்லுல இருந்து வருது. சரியா? அப்ப நாம யோசிப்போம் ஏன் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து டி போட்டிருக்கோம், ஸோ அதே நேரம் இந்த இடத்துல வந்து ஏன் வந்து ஓ போட்டிருக்கோம் சொல்லி நாம யோசிப்போம். ரைட். இப்ப என்ன அர்த்தம் சொன்னா இப்ப இந்த எம்ப்ளாயின்னு சொல்லக்கூடிய இந்த சூப்பர் கிளாஸ் இந்த பகுதி வந்து என்ன செய்யுது கேட்டா டிசைனராகவும் டெவலப்பராகவும் அக்கௌண்டன்டாகவும் பிரியுது. ரைட். ஸோ இதுல இந்த டி போட்டா என்ன அர்த்தம்னு கேட்டா அப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு எம்ப்ளாயி வந்து டிசைனராக மாத்திரம்தான் இருக்கலாம், அல்லது டெவலப்பராக மாத்திரம்தான் இருக்கலாம், அல்லது அக்கௌண்டன்டாக மாத்திரம்தான் இருக்கலாம். அப்ப ஒரு குறிப்பிட்ட எம்ப்ளாயி டிசைனர் டெவலப்பர் அக்கௌண்டன்ட் ஏதாச்சும் ஒரு பிரிவுக்குள்ள மாத்திரம் தான் இருக்கலாம். இப்ப நான் பாருங்க, இப்ப அடுத்தது சொல்லும் போது விளங்கும். ஓவர்லப்பிங் என்ன அர்த்தம் சொன்னா ஒரு குறிப்பிட்ட எம்ப்ளாயி இருக்காரு தானே, இப்ப அந்த எம்ப்ளாயி டிசைனராகவும் இருக்கலாம் டெவலப்பராகவும் இருக்கலாம். அப்ப ஒரு குறிப்பிட்ட எம்ப்ளாயி வந்து டிசைனர் என்ற பிரிவுக்குள்ளேயும் மாறாரு, டெவலப்பர் என்று சொல்லக்கூடிய பிரிவுக்குள்ளேயும் மாறாரு, அல்லது அக்கௌண்டன்ட் என்று சொல்லக்கூடிய அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட பிரிவுக்குள்ள வந்தாதான் அதை நம்ம ஓவர்லப்பிங் சொல்லுவோம். ரைட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் வந்து நாம இந்த இடத்துல வந்து டி போடுறது, அதே மாதிரி ஏன் வந்து இந்த இடத்துல வந்து ஓ போடுறன்னு சொல்லி நமக்கு புரிஞ்சிருக்கும். ரைட். அப்ப நீங்க இது ரெண்டையும் வந்து இப்ப ரெண்டா பிரிச்சு நீங்க இப்ப வரைஞ்சி கொள்ளுங்க. உங்களுக்கு தரப்பட்ட இடைவெளியில வந்து கொஞ்சம் வரைஞ்சி கொள்ளுங்க. இப்ப நாம இந்த டிஸ்ஜாயிண்ட் இருக்கு தானே, இப்ப அதுக்கு பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு பாயிண்ட்ஸ் வந்து எழுதி எடுப்போம். அதே நேரம் இந்த ஓவர்லப்பிங் சொல்லக்கூடிய இந்த பக்கத்திலேயும் வந்து சிறிதாக ஒரு பாயிண்ட்ஸ் வந்து நாம எழுதி எடுப்போம். அதனால நீங்க செய்துட்டீங்கன்னு சொன்னா எனக்கு ஓகேன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் தாங்க, நான் அடுத்து அந்த பாயிண்ட்ஸை வந்து சொல்லுவேன்னா. ரைட்.
முடிச்சிட்டீங்களா? ஓகேயா? ரைட். இப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, இந்த எம்ப்ளாயி இருக்குது அந்த டிஸ்ஜாயிண்ட், அந்த டிஸ்ஜாயிண்ட்டுக்கு கீழே இல்லாட்டி பக்கத்துல வந்து நீங்க ஒரு சின்னதா ஒரு பாயிண்ட் சொல்லி எழுதி எடுக்கலாம். ஒரு எம்ப்ளாயி ஏதாவது உள்பொருளில் மாத்திரம் இருக்க முடியும். ஒரு எம்ப்ளாயி ஏதாவது ஒரு உள்பொருளில் மாத்திரம் இருக்க முடியும். அதுக்கு கீழே அதாவது ஒரு எம்ப்ளாயி டிசைனர் அல்லது டெவலப்பர் ஆக மாத்திரம் இருக்க முடியும். டிசைனர் அல்லது டெவலப்பர் ஆக மாத்திரம் இருக்க முடியும். ரைட். இப்ப நீங்க அடுத்த சைட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னா, அதாவது இந்த எம்ப்ளாயின்னு சொல்லக்கூடிய இந்த பக்கத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா, அதாவது ஓவர்லப்பிங் சைட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னா, அப்ப அதுக்கு பக்கத்துல வந்து நீங்க சின்னதா ஒரு பாயிண்ட் சொல்லி நீங்க எழுதி எடுக்கலாம். என்னன்னு சொன்னா, ஒரு எம்ப்ளாயி ஒன்றுக்கு மேற்பட்ட உள்பொருள்களில் இருக்க முடியும். ஒரு எம்ப்ளாயி ஒன்றுக்கு மேற்பட்ட உள்பொருள்களில் இருக்க முடியும். அதாவது ஒரு எம்ப்ளாயி டிசைனராகவும் டெவலப்பராகவும் இருக்க முடியும். அதாவது ஒரு எம்ப்ளாயி டிசைனராகவும் டெவலப்பராகவும் இருக்க முடியும். ரைட். ஸோ அப்ப நீங்க எழுதி முடிச்சிருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ரைட். இப்ப நம்ம ER டயக்ராம்ல அடுத்த பகுதிக்கு பாருங்க. அடுத்த ஒரு உத்திகளை பார்த்து கொள்ளுங்க. அதாவது ஹைரார்கி, அடுத்தது வந்து லெட்டிஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லப்படும். சரியா? இதுக்கு வந்து இந்த ஹைரார்கி வந்து தமிழ்ல வந்து படிநிலைன்னு சொல்லப்படும். மர வடிவம் என்ற சொற்கள் பயன்படுத்தப்படும். அடுத்தது மரபு வடிவம். சரியா? தேவனடியை கொள்ளுங்க. மரபு வடிவம். சரியா? இந்த மாதிரியான சொற்கள் வந்து இந்த ஹைரார்கி பயன்படுத்தப்படும். இது வந்து மற்றது வந்து லெட்டிஸ் ஸ்ட்ரக்சருங்க வந்து பின்னல் அமைப்பு ஏதோ ஒன்று எழுதி கொள்ளலாம். இது என்ன அர்த்தம் கேட்டா சிம்பிளா வந்து பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப நம்ம வளமையா யூஸ் பண்ணது இப்ப இந்த எம்ப்ளாயின்னு சொல்லக்கூடியது வந்து இப்ப நமக்கு 3 பிரிவுகள் இருக்குன்னு. அதாவது டிசைனர் என்ற பிரிவு, டெவலப்பர்ன்னு சொல்லக்கூடியது, அக்கௌண்டன்ஸ். இப்ப எம்ப்ளாயின்னு சொல்லக்கூடியது வந்து டிசைனர், டெவலப்பர், அக்கௌண்டன்ட் சொல்லி அந்த 3 உள்பொருள்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அப்ப இப்படி இருக்கிறத நம்ம என்ன சொல்ல முடியாது, ஒரு ஹைரார்கின்னு சொல்லுவோம். இப்ப இந்த பக்கம் பாருங்களா, இந்த பக்கம் இதுதான் வந்து நீங்க இந்த பக்கம் இருக்கிறது ஹைரார்கி, இந்த பக்கம் இருக்கிறது லேட்டிஸ். சரியா? லெட்டிஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இது பாருங்க, இந்த எம்ப்ளாயி வந்து இப்ப டிசைனர், டெவலப்பர், அக்கௌண்டன்டாக இருக்கிற அதே நேரம் இப்ப இந்த டிசைனர் வந்து பாருங்க இன்னும் மேலும் சில பிரிவுகளாக பிரிக்கப்படுது. அதாவது அசிஸ்டண்டோ, சீனியரோ, ஜூனியரோன்னு சொல்லி, அதாவது இன்னும் பிரிஞ்சு போறது. சரியா? அப்ப இந்த மேலும் வந்து அந்த பிரிவுகள் இந்த பிரிக்கப்பட்டு போறதான் நம்ம இந்த லெட்டிஸ் ஸ்ட்ரக்சர், ஒரு பின்னல் அமைப்புன்னு சொல்லுவோம். ரைட்? இப்போ ஹைரார்கிங்கிறது வந்து நம்ம நார்மலா வந்து இப்படி பிரிஞ்சிருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு ஹைரார்கின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிரிவுகள் வந்து இன்னும் மேலும் பிரிக்கப்பட்டு போயிடுச்சுன்னு சொன்னா அதைத்தான் நாம லெட்டிஸ் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவோம். ரைட்?
ஓகே, அப்போ உங்களுக்கு தரப்பட்ட இடைவெளிகள்ல வந்து நீங்க இதை என்ன செய்யலாம்னு கேட்டா நீங்க கொஞ்சம் குயிக்கா வரைஞ்சி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அடுத்த ஒரு விடயத்தை பார்ப்போம். சரியா? ஸோ நீங்க வரைஞ்சி முடிச்சீங்கன்னு சொன்னா நீங்க எனக்கு குயிக்கா வந்து ஒரு ரிப்ளை வந்து தாங்க. சரியா? ரைட், ஓகே, வரைஞ்சிட்டீங்களா? ரைட். ஸோ அடுத்த பகுதியை பாருங்க. அடுத்தது வந்து நமக்கு லாஸ்டா இருக்கிறது டோட்டல் இன் பார்சியல் பார்ட்டிசிபேஷன் சொல்லப்படும். அது மொத்த சார்பு நிலை அல்லது பகுதி அளவான சார்பு நிலைன்னு சொல்லப்படும். இப்போ உதாரணத்துக்கு இந்த டோட்டல் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொன்னா ரைட், இப்போ டோட்டல் பார்ட்டிசிபேஷன்ஸ் ரைட் கொஞ்சம் போறோம்னா ரைட் ரைட் இப்போ நீங்க முதலாவது பார்ப்போம் அப்படின்னு சொன்னா இப்போ டோட்டல் பார்ட்டிசிபேஷன் சொல்றது வந்து இப்போ எம்ப்ளாயி இருக்காங்க தானே. இப்போ எம்ப்ளாயில வந்து ஒரு 100 எம்ப்ளாயி இருக்காங்கன்னு சொன்னா அந்த எம்ப்ளாயில இருக்கக்கூடிய அந்த நபர்கள் அல்லது தரவுகள் தான் இந்த டிசைனர், டெவலப்பர், அக்கௌண்டன்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பிரிவுக்குள்ள வரும். இந்த உதாரணத்துக்கு வந்து இப்போ எம்ப்ளாயில வந்து ஒரு 50 எம்ப்ளாயி இருக்காங்கன்னு கேட்டா இப்ப டிசைனருக்கு உள்ள வந்து சரியா, இப்ப இந்த இடத்துல எழுதி கொடுங்க பாருங்க. இப்ப டிசைனருக்கு உள்ள வந்து கவனிங்க, எம்ப்ளாயில வந்து இப்போ கிட்டத்தட்ட இப்ப எம்ப்ளாயில வந்து சரியா, எம்ப்ளாயில வந்து ஒரு 50 பேர் இருக்காங்கன்னு எடுத்துக்கொள்ளுங்க. எம்ப்ளாயில வந்து ஒரு 50 பேர் இருக்காங்க. ஸோ நமக்கு டிசைனர் வந்து ஒரு 30 பேர் டிசைனர் இருக்காங்க. ஸோ அதே நேரம் வந்து ஒரு 15 பேர் வந்து சரியா, டிசைனர் வந்து ஒரு 30 பேர் இருக்காங்க, ஒரு 15 பேர் வந்து ஒரு டெவலப்பரா இருக்காங்க. ரைட், சும்மா கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அடுத்து வந்து அக்கௌண்டன்ட் வந்து உங்களுக்கு ஒரு 5 பேர் இருக்காங்க. இல்லை, அக்கௌண்டன்ட் வந்து ஒரு 5 பேர் இருக்காங்க. பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ மொத்தமா எம்ப்ளாயி 50 பேர் இருக்காங்க. அதுல 30 பேர் வந்து டிசைனர், 15 பேர் வந்து டெவலப்பரா இருக்காங்க. ஸோ 5 பேர் வந்து அக்கௌண்டன்டா இருக்காங்க. பட் டோட்டலா வந்து நமக்கு எத்தனை பேர் இருக்காங்க? 50 எம்ப்ளாயி வந்து நமக்கு இருக்காங்க. ஸோ இப்படி இருந்தா அதைத்தான் நம்ம சொல்லுவோம் கேட்டா டோட்டல் பார்ட்டிசிபேஷன் சொல்லுவோம். அதாவது அந்த எம்ப்ளாயில இருக்கக்கூடிய அவ்வளவு பேர் தான் டிசைனராகவும் டெவலப்பராகவும் அக்கௌண்டன்டாகவும் பிரிஞ்சிருக்காங்க. பார்சியல் பார்ட்டிசிபென்ட் என்ன அர்த்தம் கேட்டா அந்த இப்ப எம்ப்ளாயில வந்து இப்ப கற்பனை பண்ணுங்க, எம்ப்ளாயில வந்து ஒரு 60 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப எம்ப்ளாயில வந்து 60 பேர் இருக்காங்க. இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னு சொன்னா டிசைனர்ல 30 பேரும், டெவலப்பர்ல வந்து 15 பேரும், அக்கௌண்டன்ட்ல 5 பேரும், மொத்தமா உங்களுக்கு 50 பேர் தான் வருகுது. ஆனா எம்ப்ளாயி வந்து எத்தனை பேர் இருக்காங்க? 60 பேர் இருக்காங்க. மீதி 10 பேரும் யாருன்னு கேட்டா உதாரணத்துக்கு வந்து ஒரு கிளீனராகவோ ஒரு லேபராகவோ இருக்கலாம். ஆனா அவங்கள வந்து நம்ம இந்த இடத்துல வந்து காட்டல. அப்படி காட்டாம இருக்கிறதுக்கு நம்ம சொல்றதுதான் இந்த பார்சியல் பார்ட்டிசிபேஷன் சொல்றது. அதாவது இந்த எம்ப்ளாயில இருக்கக்கூடிய சில தரவுகள் வந்து இதுல வந்து காட்டப்பட, இந்த பிரிவுக்குள்ள வந்து காட்டப்படாம இருக்கிறது. அல்லது வந்து இந்த உங்களுக்கு இந்த இருக்கக்கூடிய இந்த சப் கிளாஸ்ல, அதாவது இந்த சப் கிளாஸ் இருக்குதான், அதாவது சூப்பர் கிளாஸ்ல இருக்கக்கூடிய தரவுகளில் குறிப்பிட்ட சில தரவுகள் வந்து தான் உங்களுக்கு சப் கிளாஸ்ல இருக்கும். மேலதிகமான சில தரவுகள் வந்து இல்லாம இருக்கலாம்.
அதனால இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப 60 எம்ப்ளாயில வந்து இப்ப 50 பேர் இருக்காங்க, மிச்சம் 10 பேர் வந்து இல்ல. அந்த 10 பேரும் யாரா இருக்கலாம்னு சொல்லி இருக்கோம்னாம ஒரு கிளீனராகவோ லேபராகவோ இருக்கலாம். அவங்க வந்து இந்த இந்த உள்பொருளை வந்து காட்டுப்படலை. இப்படி இருந்தா தான் அது நம்ம பார்சியல் டிபெண்டன்சின்னு நாம சொல்லுவோம். ரைட்? அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னு கேட்டா, இப்ப இந்த படத்தை வரைகிறதுக்கு ஒரு சின்ன இடைவெளியை விட்டு போட்டோ, டோட்டல் பார்ட்டிசிபேஷன் சொல்லி போட்டோ, அதுக்கு பக்கத்துல வந்து ஒரு பாயிண்ட்ஸ் எழுதி கொள்ளுங்க. உங்களுக்கு தரப்பட்ட இடைவெளியில வந்து நீங்க டோட்டல் பார்ட்டிசிபேஷன் போட்டுட்டோ, ரைட், உங்களுக்கான இந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்க எழுதி கொள்ளலாம். என்னன்னு சொன்னா, சுருக்கமா எழுதி கொள்ளுங்க. நாம இந்த மேல இருக்கிறத வச்சு நாம எழுதி கொள்ளுவோம். எம்ப்ளாயியில் காணப்படுபவர்கள் டிசைனர், டெவலப்பர், அக்கவுண்டன்ட் ஆக மாத்திரம் தொழிற்படுகின்றது. கவனிச்சு கொள்ளுங்க. அதாவது எம்ப்ளாயில் காணப்படுபவர்கள் டிசைனர், டெவலப்பர், அக்கவுண்டன்ட் ஆக மாத்திரம் தொழிற்படுகின்றது. அந்த எம்ப்ளாயில் இருக்கிற அவ்வளவு பேரும் டிசைனராகவும் டெவலப்பராகவும் அக்கவுண்டன்டாகவும் இருக்காங்க. ரைட்? ஓகே. அடுத்தது நீங்க எழுதி கொள்ளலாம் என்னன்னு சொன்னா, பார்சியல் பார்ட்டிசிபேஷன் என்று சொல்லி போட்டு அதுக்கு நீங்க ஒரு பாயிண்ட்ஸ் ஒன்னோட அதுக்கு நேரா நீங்க எழுதி கொள்ளலாம். ரைட்? எம்ப்ளாயில் காணப்படக்கூடிய டிசைனர், டெவலப்பர், அக்கவுண்டன்ட் தவிர்ந்த ஏனைய பிரிவுகளும் காணப்படலாம். ரைட்? டிசைனர், டெவலப்பர், அக்கவுண்டன்ட் தவிர்ந்த ஏனைய பிரிவுகளும் காணப்படுதல். இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டா பார்சியல் பார்ட்டிசிபேஷன் சொல்லுவோம். ரைட்? இதுதான் வந்து நம்ம என்ன செய்வோம்னு கேட்டா அந்த EER டயக்ராம்ல காணப்படக்கூடிய சில விடயங்கள், சில அடிப்படையான பேசிக் விடயங்கள் தான். ஸோ நாம அடுத்து நம்ம பார்க்க போற விடயம் என்னன்னு சொன்னா, ரைட், உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நீங்க இதை பிறகு எழுதி கொள்ளுங்க. ஒரு EER டயக்ராம் சம்பந்தமான ஒரு பயிற்சி ஒன்று இருக்கு. சரியா? இந்த பயிற்சியை வந்து நாம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்.